Welcome to Knowledge and Info YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா E-Invoice. E-Invoice எப்படி நம்ம API registration எப்படி பண்ண போறோம்ன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம இப்ப E-Invoice எப்படி வெப்சைட்ல போயிட்டு எனேபிள் பண்றத பத்தி பார்த்தோம். செகண்ட் வீடியோல எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணோம் E-Invoice வெப்சைட்ல போயிட்டுன்றத பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல API registration எப்படி பண்றது, நம்ம API registration பண்ணாதான் tallyprime ஓட இந்த E-Invoice போர்ட்டலை நம்ம லிங்க் பண்ண முடியும். அப்படி லிங்க் பண்ணாதான் நம்ம E-Invoice வந்து ஈஸியா கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா நீங்க tallyprimeல நார்மலா இன்வாய்ஸ் போட்டாலே அந்த இன்வாய்ஸை நம்ம E-Invoice கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது API registration இதை பத்தி ஃபுல் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு API registration எப்படி பண்றதுன்றது தெளிவாக தெரியும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் இது மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இ-வே பில் போர்ட்டல்னு காட்டுது. அதாவது இது எதுக்கு காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இ-வே பில் போர்ட்டலுக்கும் நம்ம இங்கேருந்து டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அதாவது சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இ-வே பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் E-Invoice ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெத்தட். ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் E-Invoiceல போட்டு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன்ல, அந்த E-Invoiceல போய் நீங்கள் எனேபிள் பண்ண E-Invoice எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதே இ-வே பில் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் E-Invoiceல லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி நீங்கள் API ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட tallyprime இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு, API registration. ஸோ API registrationல பார்த்தீங்கன்னா யூசர் கிரெடென்ஷியல்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் API யூசர், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறதுனால கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் API யூசர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, OTP has been sent to your registered mobile, check and enter. ஸோ நம்மளுக்கு ஒரு OTP, நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை கொடுத்து தான் நீங்கள் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஓடிபியை என்ட்ரி பண்ணிக்கலாம். சாரி, ஸோ என்டர் ஓடிபி பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணியாச்சு. நம்ம இப்போ வெரிஃபை கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா OTP வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல் என்று உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வரும். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை ஓகே கொடுத்துக்கணும். ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா API registration, do you wish to register your GSTN for API interface? ஸோ API இன்டர்ஃபேஸில் ரிஜிஸ்டர் பண்ணணுமான்னு உங்களுக்கு கேட்குது. ஸோ இதில் நீங்கள் த்ரூ GSP அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் GSP, என்ன உங்களோட GSPன்றது, இது வேறு சாஃப்ட்வேரோட GSPயோட நேம்ஸ் இங்கே இருக்கும். இதில் நீங்கள் டேலியில் கான்ஃபிகர் பண்ணுன்றதுனால நீங்கள் இதில் டேலி சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டேலி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா API underscore இது வந்து டிஃபால்ட்டாக வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இங்கே கிரியேட் பண்ணுற யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் நீங்கள் டேலியில் லாகின் பண்ணும்போது கொடுப்பீங்க, உங்களோட E-Invoiceோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ அந்த டைம் இது கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் ஃபர்ஸ்ட் API underscoreன்றது டிஃபால்ட்டாக வரும். அதுக்கப்புறம் தான் உங்களோட யூசர் நேம் வரும். E-Invoice லாகின் யூசர் நேம் வேற, அதே மாதிரி API யூசர் நேம்ன்றதும் வேறு. ஸோ நீங்கள் தெளிவாக கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் யூசர் நேம் முன்னாடி இது டிஃபால்ட்டாக வரும், API underscoreன்றது டிஃபால்ட்டாக வரும். அதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஃப்ரெண்ட்லி தான், நீங்கள் என்ன வேணால் இங்கே போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் என்ன கொடுத்தனோ அதையே இங்கே கொடுத்துடணும். அதுதான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட். E-Invoice லாகினும் அதே நேமில் இருக்கும், அதே மாதிரி உங்களோட API ரிஜிஸ்ட்ரேஷனோட யூசர் நேம் பாஸ்வேர்டும் சேமாக இருக்கும். அப்படி சேமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிறத தவிர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா அங்கே என்ன யூசர் நேம் நான் கிரியேட் பண்ணணும் அதையே இங்கே கொடுக்குறேன். ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு கூட நீங்கள் உங்களோட விருப்பம், பாஸ்வேர்டு நீங்கள் வேறு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு கூட இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ தட் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறது தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் நான் வந்து அதே பாஸ்வேர்டை தான் கொடுத்துட்டு நான் இங்கே சப்மிட் பட்டனை கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா API யூசர்
API underscore Sridhanya 2022 has been created successfully. ஸோ இதுதான் உங்களோட API ரிஜிஸ்ட்ரேஷனோட யூசர் நேம். பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன போட்டிங்களோ அதுதான் உங்களோட பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் மறக்காமல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை ஓகே கொடுத்துக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து உங்களோட ஏபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும். ஸோ இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், டேலி ப்ரைமில் போய் உங்களோட இன்வாய்ஸ் கான்ஃபிகரேஷனை பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இன்வாய்ஸ் போர்ட்டலில் போயிட்டு உங்களோட ஏபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் டேலி ப்ரைமை இந்த ஏபிஐ ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.